மகாஜனாபதாஸ் பற்றி பார்க்கலாமா? இதை செகண்ட் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. சிறிய குடியரசுலேருந்து பெரிய குடியரசாக மாறிடுவாங்க. இரும்பின் பயன்பாட்டுனால விவசாயம், நிறைய கிராமங்கள், நகரங்கள்லாம் உருவாக்கியிருப்பாங்க. 16 மகாஜனபதாஸாக உருவாக்கியிருப்பாங்க. முடியாட்சியும் இருக்கும், குடியரசுகளும் இருக்கும். 4 முக்கிய மகாஜனபதாஸ் மகத்தா. இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இரும்பு இங்கே தான் உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. இயற்கை வளங்களும் மிகுந்ததாக இருந்திருக்கும். விவசாயமும் மேம்பட்டிருக்கும். அடுத்து கோசலாக்கு பிரசனஜித், அவந்திக்கு பிரத்யோதா, வட்சாவுக்கு உதயநன்ல அரசர்கள் ஆவாங்க. இந்திய அரசியல் வரலாற்றில் முக்கியமான பங்கு மகாஜனபதாஸ்க்கு இருக்கு. அச்சடிச்ச நாணயங்கள்லாம் பயன்படுத்தினாங்க. பேரரசுகளுக்குள்ளேயே போர் நடந்தது. அதில் மகத பேரரசு தான் வெற்றி பெற்றது. மகத பேரரசுல 2 அரசர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. பிம்பிசார, அஜித சத்ரு தான்.